கடந்த ஒரு வாரமாகவே நான் செய்யாத ஒரு தப்புக்காக ஜல்லிக்கட்டு விஷயத்தில் என்னை மனம் நொந்து போகிற அளவுக்கு விமர்சிச்சும் கண்டனம் தெரிவிச்சும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருது அப்படின்னு த்ரிஷா சொல்கிறாங்க. த்ரிஷா ஜல்லிக்கட்டு விஷயம் தொடர்பாக ஒரு பொங்கல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னை வாழ வைக்கும் தமிழ் இதயங்களுக்கு இதயம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவள் அல்ல அப்படிங்கிற என்னோட நிலையை நான் மிக தெளிவாக சமூக வலைத்தளத்தில் என்னோட ட்விட்டர் மூலமாக தெரிவிச்சிருக்கேன். நான் பிறப்பால் ஒரு தமிழச்சி, அதில் பெருமையும் அடைகிறேன். நான் தமிழ் சமுதாயத்தையும் எங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெரிதும் மதிக்கிற ஒரு ஆள். நான் பிறந்த தமிழ் சமுதாயத்தோட உணர்வுகளுக்கு என்றைக்குமே துணை நிற்பேன் அப்படின்னும், என்னோட வளர்ச்சிக்கு உரமும் ஆக்கவுமாய் இருக்கிற தமிழ் மக்களோட உணர்வுகளுக்கு எதிர்மறை கருத்து கொண்டவள் அல்ல. என்னை புரிஞ்சிக்காம என் மீது வீசப்படும் கண்டனங்கள் மிகவும் என்னை மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்தவங்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்திலையும் மன உளைச்சலையும் ஆழ்த்துது. இந்த கண்டனங்களை நான் எதிர்கொண்டு என்னோட நிலையை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபடும் போது அதே நேரத்தில் சில விஷமிகளால் என்னோட ட்விட்டர் ஹேக் செய்யப்பட்டது. அந்த விஷமிகளை என்னோட ட்விட்டர் வழியாகவே நான் தமிழ் மக்களை பற்றி சொன்னதாக ஒரு தவறான கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் என்னை தமிழக மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கும் எண்ணம் ஈடேறினதாக அவங்க நினைச்சிருக்கலாம். அது நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் பிரச்சனையோட வீரியத்தை கண்டு நானே என்னோட பாஸ்வேர்டை மாத்திட்டு அதன் தொடர்ச்சியாக என்னோட ட்விட்டர் பக்கத்தை தற்காலிகமாக டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கடிதத்தை தயார் செய்யும் வேளையில கூட எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்படணும், எனக்கு இந்த இன்னல்கள் ஏற்படுறதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆயினும் இந்த சோதனையான காலகட்டத்தில் எனக்கு ஆதரவாக இருக்கும் என்னோட சக நடிகர்களுக்கும் என் நலம் விரும்பிகளுக்கும் என்னோட இதயம் கிடந்த நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரிஷா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு பிம்பம் தோன்றும். அதுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. வெண்ணிராடை அப்படிங்கிற அந்த முதல் படத்தோட தயாரிப்பின் போதே PR பந்துலு அவர்களோட இயக்கத்தில் 1000ல் ஒருவன் படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சாங்க. பரபரப்பாக என் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கும் பைரவாக்களே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாது. அப்போ பாட்டிக்கிட்ட கேட்பேன், ஊர்க்காரங்கள்ட்ட கேட்பேன். ஜல்லிக்கட்டுனாக்க எல்லாரும் போய் அதையும் போட்டு தானங்க பிடிச்சாங்கணும். இப்ப அதை எடுத்து போட்டு இணையதளத்துல போட்டு விவேக்கே வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி பேசுறாருன்னு கிளப்பி விடுறாங்க. நம்பாதீங்க இளைஞர்களே. என்ன கனெக்ஷன்ல என்னையும் போட்டு விட்டான்னா, நீ நடுகின்ற ஒரு மரத்திற்கு உன் ஆள் பேர் வை. சார், வீட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஃப்ரெண்டுகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா என்னைக்கு அவன் ஆள் பேர் அந்த செடிக்கு வச்சானோ அதை அப்படி பார்த்துப்பான் சார் என் ஆளு. சரி, அங்க ஒண்ணுதான் நட்டுருக்கேன், இன்னொன்னு எங்க இருக்கு சார்? இதோ இருக்கு சார், பாக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுப்பான். வயல்ல இப்ப எங்கடா நீங்க மாட்டை விடுறீங்க? ஆக்சுவலா அது நான் நமக்காகத்தான் பேசியிருக்கேன். வயலில் இன்னமும் மாடுகள் உழைத்து கொண்டிருந்தால் நமது மாடுகள் அடி மாடுகளாக ஆகியிருக்கவே ஆகாது. என்னைக்கு ரசாயன உரத்தை கொண்டாந்து வயல்ல போட்டீங்களோ அன்னைக்கு மண்புழு செத்தது. இதுதான் விஷயம்.